அப்ராட் வரதுக்கு கன்சல்டன்சி கண்டிப்பா தேவையா? ஹே காய்ஸ், திஸ் இஸ் அப்ராட் ஸ்டடீஸ் பார்ட் 7. கன்சல்டன்சிங்கிறவங்க ஒரு புரோக்கர் மாரி. நம்மளையும் காலேஜையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நடுவுல இருக்கிறவங்க. அவங்களுக்கு கமிஷன் வந்து காலேஜ்லேருந்து வரப்போகுது. ஸோ நீங்க வந்து கன்சல்டன்சி சூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. சேம் நம்ம ஊர்ல காலேஜ் நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்களோ, அதே மாரி ஆன்லைன்ல அந்த காலேஜ் சூஸ் பண்ணி, அந்த காலேஜ் வெப்சைட்ல போய் நீங்க அப்ளிகேஷன் பிளேஸ் பண்ணலாம். காலேஜ்லேருந்து உங்களுக்கு டைரக்ட்டா மெயில் பண்ணி உங்கள கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. நம்ம நெறைய பிஸியா இருப்போம். நம்ம வந்து காலேஜ்லேருந்து வர மெயில செக் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு கன்சல்டன்சி சூஸ் பண்றதுனால, அவங்க வந்து அந்த மெயில ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. சில கன்சல்டன்சி வந்து உங்கள பிரிப்பேர் பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு எப்படி ரெடி ஆகணுன்ட்டு. ஸோ கன்சல்டன்சிக்கு நம்ம எதுவுமே பே பண்ண போறதில்ல. அப்படி ஏதாவது கன்சல்டன்சி உங்கள்ட்ட பேமெண்ட் வாங்குறாங்கன்னா, நோ குடுக்காதீங்க. ஏன்னா, அவங்க காலேஜ்லேருந்து கமிஷன் வாங்கிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கன்சல்டன்சியுமே பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. நீங்க ஃபீஸ் பே பண்ண உங்க ஃபீஸ்லேருந்து காலேஜ்லேருந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் போயிரும். நீங்க கன்சல்டன்சி மூலம் வந்தாலும் அதே ஃபீஸ் தான். நீங்க டைரக்ட்டா வந்தாலும் அதே ஃபீஸ் தான். ஸோ நம்ம கன்சல்டன்சி சூஸ் பண்றதுல எந்த தப்புமே இல்ல. தட்ஸ் மை பெர்சனல் ஒப்பீனியன். நல்ல காலேஜா சூஸ் பண்ணுங்க. நல்ல கன்சல்டன்சி சூஸ் பண்ணுங்க.